Hi viewers, welcome to Lavi's Kitchen. Lavi's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணியோட ஒரு நல்ல சைடு டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். மல்லி 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், நிலக்கடலை 50 கிராம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1/4 கப் துருவின தேங்காய், ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், பொடியாக நறுக்கிய வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். ஏன்னா அதோட டெம்பரேச்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயாச்சு. 1/4 கப் துருவின தேங்காய், தேங்காய் இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மல்லி, இப்போ மல்லியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சீரகம், சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நிலக்கடலை, கடலை இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெள்ளை எள்ளு, எள்ளு வந்து நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். வெந்தயம், இப்போ வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கத்திரிக்காய் வதக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அதில் கறி லீவ்ஸ், இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.